ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்தியும் சைட் டிஷ்ஷும் பார்க்குறோம். அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அது சீரகம் சேர்த்துறோம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், 2 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதோட தக்காளியும் சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. கொஞ்சம் பொட்டுக்கல்லையை மட்டும் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நம்ம வெங்காய குருமா ரெடி. சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ தயிர் மசாலா என்ன பண்ணுறதுன்னா, எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயமும் மிளகாத்தூளும் உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தயிரோட மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சப்பாத்திக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கேன். இப்போ தேய்ச்சிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. மறுபடியும் தேய்ச்சிட்டு எண்ணெயில் தேய்ச்சி எடுத்து மறுபடியும் அப்படியே ஃப்ரை பண்ணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக வருது. அவ்வளோதான், நம்ம சப்பாத்தியும் வெங்காய மசாலாவும் ஆனியன் போட்டு ரைத்தா எல்லாம் ரெடி. சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், லேயராக வரும் சப்பாத்தி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.